ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு சரியான பிஸி எனக்கு. ஏன்னா நேத்திக்கு எங்களுக்கு ஆஃபீஸில் வந்து நியூ இயர் பார்ட்டி இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு வரதுக்கு கரெக்டாக 12:30 1 மணி ஆச்சு. ஓலா புக் பண்ணி வந்தேன். எல்லாரும் கம்பெனி ப்ரொவைட் பண்ணுவாங்க இதெல்லாம். இது வருஷத்தில் ஒரு தடவை எங்களுக்கு இந்த பார்ட்டி இருக்கும், நியூ இயர் பார்ட்டி. வருஷம் முழுசும் வேலை செய்கிறோம். இதுக்கப்புறம் வந்து யூஎஸ், யூகே, ஆல் யூரோப்பியன் பிஸ்னஸ் வந்து க்ளோஸாக இருக்கும் கிறிஸ்மஸ் நியூ இயர் ஹாலிடேஸுக்கு. இதுக்கப்புறம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் தான் எங்களுக்கு பிஸியாக இருக்கும். ஆனால் லாஸ்ட் ஒரு 15 நாள் சரியான ஒரு பிஸி ஷெட்யூல். சரியான மத்தியானம் லஞ்ச் டைம் கூட சாப்பிட முடியல. 1லேருந்து 2 மணி வரை லஞ்ச் டைம். ஆனால் நான் சாப்பிட்றது 2:30 மணி 3 மணி ஆனால் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா இது செய்யணும் அது செய்யணும் அப்படின்னு ஒரே பிஸி. அப்படி நீங்கள் பார்க்குவீங்க பேக்ரவுண்ட் எதுக்கு இப்படி இருக்குன்னா, இதை நான் வீட்டிலேருந்து எடுக்கிற இந்த வீடியோ. இந்த மேக்கப் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னா, இன்னைக்கு ஆஃபீஸ் பண்ணும்போது ஒழுங்கா ஒரு கெட்டப்ல போவோம்ல. வீட்டில் என்ன இன்னைக்கு காலையிலேருந்து வீட்டை விட்டு நான் 11 மணிக்கு போனேன். போயிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டேன். என்னென்ன செய்யணும், இன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப லக்கிலி ஒரு வேலை லீவ் கிடச்சிச்சு. நாளை செகண்ட் அண்ட் ஃபோர்த் சாட்டர்டே வந்து பேங்க் ஹாலிடே இருக்கும். இன்னைக்கு வந்து தேர்ட் சாட்டர்டே. அது எனக்கு ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங் எனக்கு. இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் நான். நீங்கள் இந்த டைட்டில் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் என்ன டைட்டில் போட்டிருக்கேன்னு. ஸோ இந்த வீடியோ நான் முக்கியமாக இதை பற்றி தான் பேச போகிறேன். ஹவு டு மோட்டிவேட் அவர் செல்ஃப். நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளவோ நம்ம வந்து கஷ்டம் நஷ்டம் எல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் நம்மளுக்குள்ளே ஒரு மருந்தை நம்மளே வந்து தேத்திக்கணும். நம்ம இப்படி இருந்தால் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு தேத்திக்கணும். ஸோ இது ஒரு டைப்பில் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. இதில் ரொம்ப நான் டிப்ஸ் கொடுத்துருப்பேன். கொஞ்சம் லெங்க்தியாக போகும் இந்த வீடியோ. அப்புறம் இன்னொன்று வந்து நான் வந்து எப்படி நான் கோல்டு சேவிங் பண்ணிருக்கேன். நான் இப்போ வந்து இன்னைக்கு நகை வாங்கிட்டேன். ஆனால் நீங்கள் சொன்னால் தான் நான் நகை காமிப்பேன் இந்த வீடியோவில். அது நான் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு முடிவில் இருக்கேன். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் என் வீடியோ பார்க்குறீங்க. லாஸ்ட் வீடியோ நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கோல் செட் இன் 2025ன்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, வேணா அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த ஒரு வீடியோ எனக்கு பயங்கரமாக வியூஸ் போயிருக்குது. எனக்கு ஒரே நைட்டு போனேன். சனிக்கிழமை இன்னைக்கு நைட்டு போட்டேன். அடுத்த நாள் சண்டேக்கு என் பையன் சொல்லலாம், மம்மி இந்த வீடியோ மட்டும் உனக்கு இவ்வளோ வியூஸ் போயிருக்கு, ஆனால் சப்ஸ்கிரைபர் யாருமே வரலன்னு. அது எனக்கு கொஞ்சம் பெரிய ஒரு மன வருத்தத்தை கொடுக்குது. நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வேலைக்கு போகிறேன். வேலைன்னா பக்கத்தில் இல்லை எனக்கு. இங்கே நான் இருக்கிறது செம்பூர். இந்த ஆஃபீஸு டிஎன் நகர், அந்தேரி. இந்த பாம்பேல இருக்கவங்களுக்கு தெரியும் அந்தேரி. இங்கேருந்து செம்பூரில் அந்தேரி போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். எனக்கு வந்து 2 ட்ரெயின், ஒரு மெட்ரோ, 2 பஸ்ஸு, ஆட்டோ இதெல்லாம் பிடிச்சி போகணும். எனக்கு கரெக்டாக 1.5 மணி நேரம் போகிறதுக்கு, 1.5 மணி நேரம் வரதுக்கு, 3 மணி நேரம் ட்ராவலிங் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஆஃபீஸில் ஒரு 7 to 8 hours. அப்புறம் திரும்பி வீட்டுக்கு வந்து எனக்கு வேலை செய்யணும். வீட்டுக்கு சாயந்தரம் வந்து எனக்கு, ஏன்னா இந்த பிஸ்னஸ் எனக்கு கொடுத்துருக்க ஒரு ஜாப் ப்ரொஃபைல். எனி டைம் ஐம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை மெயில்ஸ் அண்ட் மை இமெயில்ஸ், மை ரெஸ்பான்ஸ் வித் அ சப்ளையர். ஸோ நான் ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிள் எனக்கு கொடுத்துருக்காங்க. அது நான் அதுக்கு மரியாதை கொடுக்கணும் கம்பெனிக்கு. அப்போ தான் எனக்கு அந்த வேலை எனக்கு நிரந்தரமாக இருக்கும். இது எல்லாருக்கும் புரியும் நான் நினைக்கிறேன். ஸோ நான் இவ்வளோ பிஸியாக இருக்கேன். என்ன சொல்ல வரேன்னா, நான் எப்படி கோல்டு வந்து இந்த வருஷம் 2024 நான் கோல்டு எப்படி வாங்கியிருக்கேன். நான் எப்படி வந்து நான் சேவிங்ஸ் பண்ணிருக்கேன். நான் எந்த சொந்த உழைப்பில் ஹஸ்பண்ட் கிட்ட ரூ. 1 நான் வாங்கல. எனக்கு சொந்தமா வாங்கினா, ஏன்னா நம்ம வந்து வேலைக்கு போறோம். எதுக்கு அவங்கள்ட்ட கேட்கணும்? அவங்க ஏற்கனவே வீட்டுக்கு இவ்வளோ செய்கிறாங்க. நம்ம எதுக்கு அவங்கள்ட்ட கேட்கணும்? அதுக்கு நான் இந்த சொந்த சம்பாதியத்தில் நான் வந்து மாசம் மாசம் இவ்வளோ அமௌண்ட் எனக்கு சேவ் பண்ணணும். நான் டிசம்பர் மாசம் நகை வாங்கணும். அந்த ஒரு முடிவில் நான் வந்து இவ்வளோ சேவிங் பண்ணிருக்கேன். ஆனால் நிறைய கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கேன் இந்த வருஷத்துல. ஒரு சில சமயத்தில் வந்து ரொம்ப இதாக இருக்கும், கடுப்பாக இருக்கும். எதுக்கு நான் இந்த சீட் போட்டிருக்கேன்? எனக்கு இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்குது, என்னால் முடியல அப்படிலாம் நான் அந்த வேதனைப்பட்டிருக்கேன் மனசுக்குள்ள. ஆனால் அது எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வீடியோ வந்து என் ஹஸ்பண்ட் பார்ப்பாங்க, என் குழந்தைகள் பார்ப்பாங்க. அவங்க நினைப்பாங்க மம்மி வந்து இந்த வீடியோ போட்டிருக்காங்களேன்னு. ஆனால் அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த நகை சீட்டு போட்டு நான் அந்த நகையை நீங்கள் வாங்குறதுக்காக அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும். நான் வாயை திறந்து நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஆனால் எந்த ஒரு பழக்கம் நான் கஷ்டப்பட்டேன்னா நான் என் மனசுக்குள்ளே வச்சிருப்பேன். நான் யாருக்கும் சொல்ற பழக்கம் இல்லை. ஆனால் கடவுள் இருக்காருல, அவருக்கு தெரியும் நல்லா நான் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பேன் இந்த சீட்டு போடுறதுக்கு. இந்த சீட்டு போட்டு இந்த நகை மாசம் மாசம் நம்ம ஒரு அமௌண்ட் கட்டுவோம் பாரு, அதுக்காக நான் எவ்வளோ என்ன சொல்றது, ஒரு ஒரு சில டைம்ல வந்து நான் வந்து மனசுக்குள்ளே நான் அழுதுருப்பேன் நான். அப்படி. ஸோ எனிவே நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்கிட்ட வந்து எல்லாம் சேர்த்து ஒரு 3.5 பவுன் நகை வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சேர்த்து நான் 3 நகை வாங்கியிருக்கேன். 3 பொருள் வாங்கியிருக்கேன். எல்லாம் சேர்த்து வந்து 3.5 பவுன் இருக்கும். நான் கை காசு மேலே கொடுத்துருக்கேன். ஆனால் சீட்டு வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். சீட் நம்ம போடுவோம் பாரு, அதில் ஒரு அமௌண்ட் வரும். அப்புறம் நம்ம ஒரு பொருள் செலக்ட் பண்ணுவோம்.
அதுக்கு வந்து மேலே குறைய இருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ வி நீட் டு மேக் த ஃபைனல் பேமெண்ட் வித் கேஷ் ஆர் வாட் எவர். ஸோ ஃபைனல் பேமெண்ட் நான் வந்து கேஷ் கொடுத்து நான் வந்து என்ன சொல்கிறது ஃபுல்லி நான் பேமெண்ட் பண்ணிருக்கேன். வேற நான் என்ன சொல்ல வந்திருக்கேன். ஸோ இம்பார்ட்டன்ட் திங், இப்போ நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், அதுதான் பார்க்குறீங்க, இவ்வளோ வியூஸ் வருது. ஆனால் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க? அதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுது எனக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், லைக் பண்ணணும். அப்போ தான் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன், நான் எப்படி நகை வாங்குறேன்னு. அது பூரா எக்ஸ்பிளனேஷன் ஒரு வீடியோ போட்டேன்ல, அதுலேயும் நீங்கள் அப்படி தான் எல்லாம் பார்ப்பீங்க, போட்டு அப்படியே தள்ளி விட்டு போயிடுவீங்க. அது எனக்கு மனசுல ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு மோட்டிவேட்டா கிடைக்காது எனக்கு. மேற்கொண்டு எனக்கு நான் எப்படின்னா வீடியோ போடணும்னு எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது எனக்கு. ஸோ உங்களை எல்லாரையும் நான் தயவு செய்து கெஞ்சி மன்றாடி கேட்கிறேன். நான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பட்டன், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண வந்து அப்பப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நீங்க வீடியோ வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ நான் வந்து கண்டன்லேயே போடுறேன். இந்த வீடியோ மோஸ்ட்லி வந்து மணி சேவிங் டிப்ஸ் இருக்கும், கோல்ட் சேவிங் டிப்ஸ் இருக்கும், அப்புறம் மோட்டிவேஷன் டிப்ஸ் இருக்கும். தென் நான் எப்படி அந்த டைமிங் எல்லாம் செட் பண்ணி ஆஃபீஸ்க்கு போகிறேன், வர்றேன், வீட்டு வேலையை பார்க்குறேன். வீட்டில் யாரும் என்னை ஹெல்ப் பண்ணல. ஹஸ்பண்ட் இருப்பாங்க, அவங்க வேலை செய்வாங்க. பசங்களுக்கு வந்து நான் இவ்வளோ நான் கொடுக்கறது இல்லைன்னு அவங்க 2 பேரும் இப்போ பெரிய பையன் வந்து ஃபைனல் இயர் பிஎஸ்சி ஆகிட்டு, 2வது பையன் 12th ஸ்டாண்டர்ட். அவங்களுக்கு சொன்ன அவங்க செய்வாங்க, அப்படி நான் இல்லைன்னு சொல்ல, வேலை செய்வாங்க. ஆனால் அவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கறதில்ல. ஆனால் இப்போ தான் படிக்கிற டைம், இது ஒரு குரூஷுவல் டைம் டில் மே மந்த் வரை குரூஷுவல் டைம். அதுக்கு நான் வந்து அவங்களுக்கு வந்து இவ்வளோ ஒன்றும் கேட்க மாட்டேன், நான் வந்து வேலை செய்யறது ஒன்றும் சொல்ல மாட்டேன். நான் அவங்க செஞ்சு அவங்க மனசாக ஓகே, அவங்க வந்து நம்ம மம்மி பாவம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க செய்கிறாங்கன்னு செய்வேன். அது நான் ரொம்ப ஒரு சந்தோஷப்படுவேன், அவ்வளோதான். ஸோ ஹஸ்பண்டுக்கும் நான் எவ்வளோ வேலை செய்யும், அவங்களுக்கும் வேலைக்கு போகணும்ல, எவ்வளோ நான் கொடுக்க முடியும்? இல்லைல்ல, அவங்களுக்கும் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு ஆஃபீஸ் போகணும். அவங்களும் என்ன மாதிரி 3 ட்ரெயின் மாற்றி ஆஃபீஸ் போகிறாங்க. நாங்கள் 2 பேரும் ட்ரெயின் ஜேர்னிலேயே ஒருத்தவங்க வந்து 1.5 hours. எப்பப்போ டிராஃபிக் இருந்தால் 2 hours, போகிறதுக்கு 2 hours, வரதுக்கு 2. அப்படி அங்கே ஸ்பெண்ட் பண்ணி பாம்பே லைஃப் அவ்வளோ ஒன்றும் ஈஸி இல்லை. வேலைக்கு இந்த வீடியோ பார்க்குற நிறைய பாம்பே பீப்புளுக்கு தெரியும், நான் வந்து பாம்பே இது என்ன சொல்கிறது ட்ராவலிங் எவ்வளோ டிஃபிகல்ட்டுன்னு தெரியும். ஸோ இப்படி இதான் ஃப்ரெண்ட்ஸு. தென் வந்து வாட் ஐ ட்ரை டு சேனோ, நேற்றுக்கு வந்து நான் வந்து எங்கள் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங், இது பார்ட்டி இருந்துச்சு, நியூ இயர் பார்ட்டி. அந்த ஃபோட்டோ நான் கடைசியில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். நாங்கள் ஒரு சிம்பிள் ஒரு சின்ன ஆஃபீஸ் தான், ஒரு ஃபேமிலி மாதிரி தான். ஸோ இது 3 வருஷம், இப்போ இந்த 3 வருஷம் ஆயிடுச்சு இந்த கம்பெனியில் எனக்கு ஜாப் பண்ணி. இதுக்கு முன்னாடி நான் வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி தான், எல்லாம் அவங்கவுங்களுக்கு சில நேரம் ஒர்க் ப்ரெஷரில் அங்கங்கே ஒரு கோவம் மனஸ்தாபம் வரும். அது நம்ம மனசில் வச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. இப்போ கோவம் வரும் தான் எல்லாருக்கும், எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும், எல்லாருக்கும் வரும் கோவம். அந்த கோவத்தை வந்து நம்ம கடைசி வரை எடுத்துகிட்டு போகக்கூடாது, எடுத்துக்கிட்ட போகவே கூடாது. போயிடுவோம், நம்ம தான் வந்து அதில் தோந்து போயிடுவோம். ஏன்னா சில டைமில் வந்து நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அவங்கள்ட்ட, இல்லை அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது நம்மள்ட்ட. நம்ம வந்து போய் கேட்டு தான் ஆகணும் இல்லையா? ஏன்னா நம்ம ஆஃபீஸில் வந்து எல்லாரும் வேலை செய்கிறோம். ஸோ அப்பப்போ ஒன்று அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகிட்டு இருக்கும். அது நம்ம வந்து மனசில் பெருசாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து யாரையும் வந்து என்ன சொல்லுது பாய்காட் பண்ண முடியாது. ஒன்று பேச மாட்டேன், நீ அப்படி இப்படி சொல்ல முடியாதுல்ல, பேசுனா ஒன்றில். ஸோ ரொம்ப ஜாலியாக போச்சு இது எங்களது பார்ட்டி, நியூ இயர் பார்ட்டி. ஸோ எனக்கு நிறைய மெமரிஸ் எல்லாம் கிடைச்சி. நான் நினைக்கி பார்க்காமலே வந்து அவ்வளோ பேர் எனக்கு பாராட்டு வேறு கொடுத்துருக்காங்க நேற்று இது பார்ட்டியில். ஏன்னா எந்த இடத்துல நான் வந்து எந்த வேலை உண்டு, நான் உண்டு தான் இருப்பேன். நான் யார்ட்டையும் வந்து அனாவசியம் போய் பேசிட்டேன், அது ஒரு குழப்பத்தில் போய் முடிவிட்டேன். அதனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நம்ம வந்துருக்கிறதுக்கு வேலைக்கு வரோம், இவ்வளோ தூரம் வீட்டு ஃபேமிலியை விட்டுட்டு வேலைக்கு போகணும், நம்மளுக்கும் மாதம் ஒரு சம்பளம் கிடைக்கும். அது நம்ம வந்து கமிட்மெண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறோம். நம்ம லைஃப் ரன் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து நம்ம யார்கிட்ட போய் என்ன பொலிட்டிக்ஸ் பண்ணணும்? செய்வாங்க, அது பற்றி நம்ம தேவைப்படாது. அது மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், நம்மளது இமீடியட் பாஸாக இருக்கட்டும், யாராவது செய்வாங்க. ஆனால் யாராக இருந்தாலும் செய்வாங்க. ஆனால் அதை வச்சு நம்ம வச்சுக்கிட்ட வந்து எதுவும் வாழ்க்கையில் வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியாது இல்லையா? ஸோ இது இப்படி. ஸோ யார்ட்டையும் நான் வந்து அவ்வளோ கண்டுக்கிறது இல்லை. ஸோ அதுக்குன்னு எனக்கு நேற்று ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுது அப்ரிசியேஷன் கிடைச்சிச்சு. என்னது எல்லாம் பேசிக்கிறாங்க என்னை பற்றி. எனக்கு ஒரு பெருமையாக இருந்துச்சு. இன்னும் இவங்க ஒன்றுமே சொல்லு, இன்னைக்கு மட்டும் இப்படி பேசலாம், எனக்கு ஒரு பெருமையாக இருந்துச்சு. சரி, அவங்க சொல்கிறாங்க வந்து ஐ எம் வெரி டெடிகேட்டட் டு மை ஒர்க் ஒன்லி, ஐ டோன்ட் ப்ளே வித் பொலிட்டிக்ஸ் வித் எனிபடி அப்படின்னு. அது எனக்கு வந்து ஒரு என்ன சொல்லுது சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஸோ உங்களுக்கு நான் தான் கேட்டுக்கிறேன், நான் அவங்கள்ட்ட நம்ம வேலைக்கு போக, நம்ம வேலையை உண்டு, நம்ம உண்டு இருந்தால் அது நம்மளுக்கு எந்த ஒரு டென்ஷன் நம்மளுக்கு கொடுக்காது. நம்ம ரொம்ப ஜாலியாக நம்ம லைஃப்பை கொண்டு போகலாம், நம்ம வேலையும் பர்ஃபெக்டாக போவோம். யார் பற்றியும் சொல்லுவாங்க சில பேர், அதை பற்றி நினச்சி நம்ம வந்து என்ன சொல்லுது அது நம்மளுக்கு டென்ஷன் கொடுக்கும். செகண்ட் திங், நம்ம வந்து வேலை கரெக்டாக செய்ய முடியாது இல்லையா? அது கரெக்டாக தப்பா நீங்கள் கமெண்ட்ல நீங்கள் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் கொஞ்சம்.
இதுதான் ஃப்ரெண்ட்ஸு. செகண்ட் திங் செகண்ட் திங் சொல்லிட்டு போகிறேன் நான். அங்கே நீங்கள் யாருமே எனக்கு கமெண்ட் பண்ண மாட்டேன். ரொம்ப எனக்கு டென்ஷன் ஆகுது. எனக்கு டென்ஷன் மீன்ஸ் நான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன். ரொம்ப கவலையாக இருக்குது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவலையாக இருக்குது. நான் இவ்வளோ வீடியோ போடுறேன்னே, எனக்கு யாரும் பார்க்க மாட்டாங்களே ஒன்று. இது வரைக்கும் நான் 15 சப்ஸ்கிரைப் தான் வந்துட்டேன். எவ்வளோ நான் ஐ திங்க் 7 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், 3 ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஜஸ்ட் 15 பேர் தான் வந்திருக்காங்க. 66 வியூஸ் போதுன்னு 66 பேர் பார்த்துருப்பாங்களே இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். 66 பேர் பார்த்துருப்பாங்க இந்த வீடியோவை. அவங்க எந்த ஒரு விஷயத்துலையும் எனக்கு இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் யூஸ்ஃபுல்லாக போயிருக்கும். கண்டிப்பாக நான் போட்டிருக்க வீடியோ நீங்கள் பாருங்கள், எல்லாம் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ தான் போட்டிருக்கேன் நான். பிகாஸ் ஐ எம் அ ஒர்க்கிங் உமன் அஸ் வெல் அஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிறேன். நான் வந்து இந்த ப்ரொஃபஷனில் வந்து 92லேருந்து வேலை செய்கிறேன். எந்த லைஃப்பில் நான் என்ன நடந்தது அதை நான் வீடியோலாம் போடுறேன். நான் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, நான் சும்மா பேசுகிறேன் உங்கள்கிட்ட. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி தான் பேசுகிறேன் நான். யார்ட்டும் வந்து சில பேர் நோட்ஸ் பார்த்து பேசுவாங்களே, அந்த இது இல்லை. பிகாஸ் இது வந்து எனக்கு வந்து ஹோலி ஸ்பிரிட் வந்து எனக்கு பரிசுத்த ஆவியானே எனக்கு வந்து சொல்ல வர மனசுக்குள்ளே சொல்லறதுக்கு எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு துணிச்சலும் ஒரு இன்ட்யூஷன் சொல்லுவாங்கப்பா, நம்மளுக்கு வந்து மனசுக்குள்ளே வருது, அதெல்லாம் பேசணும், இதெல்லாம் மக்களுக்கு சொல்லணும்னு அப்படின்னு. நான் வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ ப்ளீஸ் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வந்து கடைக்கு போகிறது, நகை கடைக்கு, கல்யாண் ஜுவல்லரி. அங்கே தெரியும் நம்ம நிறைய தமிழ் மக்கள் அங்கே இருக்காங்க, மலையாளத்துக்காரங்க இருக்காங்க, மலையாளத்துக்காரங்க தமிழும் பேசுகிறாங்க. அப்படின்னு சொல்லுங்க, மேடம் நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா? ஆமாப்பா. ரொம்ப நல்லா போட்டுருங்கன்னு சொல்லி, நீங்கள் நல்லா போடுறீன்னு சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்களே, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேடம் சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கன்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க. நான் அவங்க சொல்லுவாங்க, அது சிம்பிள். பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் ஒன்று இருக்கும்ல, அதை ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அப்புறம் ஒன்று உங்களுக்கு வந்து ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் கீழே வரும், அந்த ஆளுக்கு ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணால், ஸோ எனி டைம் எப்பப்போ நான் வந்து வீடியோஸ் போடுறேன், ஏதோ ஷார்ட்ஸ் போடுறேன், எதோ போட்டாலும் அது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களது இதில். ஸோ நீங்கள் வந்து பட்டன் இந்த வீடியோ வந்து பார்க்க முடியும். ஓகே, அப்படின்னு அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொரு பையன் அப்போ வந்து, அக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமா, அக்கா நீங்கள் போடுற வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்னு. நான் சொன்னேன், அக்கா நீ இவ்வளோ நல்லா ரெஸ்பெக்ட் என்னை கூப்பிட்றிய, இந்த வீடியோ நீ சப்ஸ்கிரைப் பண்ண தானே பார்க்குறேன். அப்புறம் அவனும் எனக்கு சொல்கிறான், எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்கன்னு. அப்புறம் அந்த மொபைல் எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இப்படி செய்யணும்னு. சரி அக்கா, இது வந்து கம்பெனி மொபைல் தான், இதில் பண்ணக்கூடாது, எந்த மொபைல் வீட்டில் இருக்குது, நான் வீட்டில் போய் நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொன்னேன். இந்த வீடியோ நான் அவனை பார்த்துட்டு இருப்பாங்க 2 பேருமே. அவங்க வந்து இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்ப்பாங்க, எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஏன்னா அவங்க அப்படி சொன்னாங்க கடையில். ஸோ நான் இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு நான் சொல்கிற அனுப்புகிற ஒரு ஃபோட்டோஸ், எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் பட்டன் வந்து எப்படி ப்ரெஸ் பண்ணணும், தென் வாட் யூ ஹேவ் டு டூ, எல்லாம் ஸ்டெப் நான் உங்களுக்கு லாஸ்ட் ஒரு ஃபோட்டோ மாதிரி ஒரு இதெல்லாம் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். நீங்கள் அதில் வந்து ஒரு ஐடியா வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷம் எனக்கு. திருப்பி ஆனால் ரொம்ப பயங்கர டயர்ட். நான் இன்னைக்கு வீட்டை விட்டு நான் 11 மணி சாப்பிடல, ஏன்னா நேற்று நைட்டு பார்ட்டியில் பயங்கரமாக சாப்பிட்டேன் நான். அது வந்து எனக்கு என்ன சொல்லுது, வயிறு நிறைஞ்சிருக்குதா, ஒன்றுமே சாப்பிடல. காலையில் மட்டும் டீ குடித்தேன், 2 ஸ்லைஸ் பிரெட் சாப்பிட்டேன். அதை வச்சுட்டு நான் வந்து பூரா செம்பூரை சுற்றி என்னென்ன வேலை செய்யணும், பேங்க்கு போனேன், நகை கடைக்கு போனேன், நகை வாங்கினேன். ஆனால் உங்களுக்கே தெரியும், நகை வாங்க போனால், ஒரு கடையில் போனால் எவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்க்கணும், செலக்ட் பண்ணணும். அப்புறம் நம்ம நிறைய குறைப்போம். சில டைமில் வந்து அது வந்து நம்மள பட்ஜெட்டுக்கு ஒத்து வர வேற ஒரு பொருள் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ இப்படின்னு அந்த டைம் வந்து நிறைய போச்சு எனக்கு. ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணுறாங்க, பையன் ஃபோன் பண்ணுறாங்க, மம்மி வேர் ஆர் யூன்னு. நான் சொல்ல, நகை கடையில் இருக்கேன்ப்பா, எனக்கு டைம் ஆகும், நீங்கள் வந்து சாப்பிடுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லி லைஃப் போச்சு எனக்கு. நாளைக்கு சண்டே, நாளைக்கு சர்ச் போயிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணணும். கிறிஸ்மஸ் வருது இல்லை, இன்னைக்கு 25ஆம் தேதி புதன்கிழமை வருது. புதன்கிழமை தானே? ஆமாம், புதன்கிழமை. அதுவும் பாருன்னு தெரியல எனக்கு. ஸோ கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் வந்து ரெடி பண்ணணும். நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் ட்ரெஸ் எல்லாம் வாங்குறது இல்லை, உங்களுக்கெல்லாம் தெரியும். எனக்கு என்ன நிறைய சாரீஸ் இருக்குது, சாரீஸ் தான் கட்டுவேன். ஆனால் எனக்கு வந்து நிறைய ட்ரெஸ் இருக்கு என்கிட்ட. ஆஃபீஸ் போகிற ட்ரெஸ்ஸுன்னு தனியாக, அப்புறம் வந்து கேஷுவல் வேறு நிறைய ட்ரெஸ். என் வீட்லேயே என் 2 பையனுக்கு ஹஸ்பண்ட் எந்த ட்ரெஸ் தான் ஜாஸ்தி இருக்கும் என்கிட்ட. அவங்களே சொல்லுவாங்க, இவ்வளோ ட்ரெஸ் வந்து என்றைக்கு போட போகிறேன்னு, என்றைக்கு நீ இதெல்லாம் சாரியெல்லாம் கட்ட போகிறேன்னு. ஆனால் நான் ட்ராவல் பண்ணுற ஆஃபீஸ் போகிற ட்ராவலிங்கில் நான் இந்த சாரியெல்லாம் கட்ட, நான் சாரியை பார்ப்பேனா, இல்லை வந்து நான் ட்ரெயினில் ஏறி நான் ஒரு ட்ரெயின் மாற்றி போவேனா, அது ஒரு அன்கம்ஃபர்டபுள். எப்பயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு, இப்போ லாஸ்ட் தீபாவளிக்கு ஒரு ஃபங்க்ஷன், அதில் ஒரு சாரி கட்டியிருந்தேன். ஃபங்க்ஷன் இருந்தால் அந்த சாரி கட்ட போவேன் நான். ஸோ இப்படி தான். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாரி கட்டி, நல்லா நம்ம
நகைலாம் போட்டுட்டு போகிறது எனக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னல் லுக் கிடைக்கல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் கிறிஸ்மஸ்க்கு அந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். நான் கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் 26ஆம் தேதி அந்த பிறந்த நாள். எனக்கு அது என்ன தெரியல, எனக்கு பெருமையாக இருக்குது. எனக்கு 50 வருஷம் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்துட்டேன். நான் 50 வருஷம் உலகத்தில் வாழ்ந்துட்டேன். நான் வந்து எவ்வளோ கஷ்டங்களை நான் பார்த்துருப்பேன். உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். உனக்கு நம்ம லைஃப்பில் ஒன்று மரணம், ஒன்று லைஃப். இந்த சாவு இப்போ ஒரு வீடு, 2 வீடு இருக்குது. ஒரு வீட்டில் வாழ்க்கை கொடுக்க போகிற வீடு இருக்குது, இன்னொரு வீடு சாவு வீடு. அந்த வீட்டில் போனால் நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அது அந்த கதவு வரை நான் போயிருக்கேன். நண்பர்களே, அந்த கதவு இருக்கு பாரு, அந்த கதவு திறந்த உள்ள டெத்து தான். அந்த கதவு வரை போயிருக்கேன். அதுவும் இல்லை 2 தடவை, ஒரு தடவை 2 தடவை நான் போயிருக்கேன். அது 2 தடவை கடவுள் என்னை என் உயிரை காப்பாத்து, என்னை வாழணும். எனக்கு 2 பசங்க, ஒரு பையன் அப்போ பெரிய பையன் பிறந்து ஒரு 2004, ஜஸ்ட் 9 மந்த் பேபி தான். பேபி சிட்டிங் உங்களுக்கு தெரியுமா? குழந்தைங்களை பார்ப்பாங்க, லேடிஸ் வேலைக்கு போவாங்க. நம்மளுக்கு பேபி சிட்டிங் கூட நான் வேலைக்கு போயிருந்தேன். அது ஒரு பெரிய சம்பவம். அப்போ நான் பயங்கர மழை, எங்களுக்குலாம் தெரியும் 2005 எப்படி மழை பெஞ்சிச்சு பாம்பேல. எவ்வளோ நஷ்டம், எவ்வளோ பேர் இறந்துட்டாங்க. அந்த டைம்ல நான் மரணத்தை ஜெயிச்சு வெளியே வந்தவன் நான். ஓகே. அதுக்கப்புறம் இந்த 2007 2வது பையன் வயதுல ஜஸ்ட் 5 மந்த்ஸ் ப்ரெக்னென்ட் நான். அப்போ நான் ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போதுல நான் இப்போ ஒரு ட்ரெயின் நிற்குது மாட்டுங்கா ஸ்டேஷன்ல. அதுக்கு பக்கத்துல இன்னொரு ட்ரெயின் போகல. அந்த இடத்துல இன்னொரு பாம்பு பிளாஸ்ட் ஆகுது. எல்லா ஜனங்க இறங்கி போறாங்க. ஆனால் எனக்கு இறங்கல. 5 மந்த்ஸ் ப்ரெக்னென்ட், ஆல்மோஸ்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும், எப்படி இறங்கி போகணும், வேற வண்டி மாதிரியும் தெரியல. அவன் சில ஆட்கள் எல்லாம் ரொம்ப நல்ல நல்ல மனுஷங்க. எல்லாரும் கீழே இறக்கி அந்த வண்டியிலேருந்து, அந்த ட்ரெயின்ல கீழே இறங்கி என்னை அப்படியே என்ன சொல்ல, குழந்தைய தூக்குற மாதிரி தூக்கி என்னை இன்னொரு இடத்துல போய் என்னை டாக்ஸியில் உட்கார வச்சு வீட்டுக்கு போகணுன்னு சொன்னாங்க. அப்போ நினச்சி பாருங்க, எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல. அந்த ட்ரெயில நான் வெடிச்சு செதறி ஒரு பாடி பீஸ் கூட கிடச்சிருக்காது என் ஹஸ்பண்டுக்காகட்டும். அப்போ என் பெரிய பையன் ஜஸ்ட் 3 இயர்ஸ். என் பெரிய பையனுக்கும் சின்ன பையனுக்கும் ஒரு 3 வயசு வித்தியாசம் தான். பெரிய பையனுக்கு 21 வயசு ஆகுது. செகண்ட் பையனுக்கு 16 வயசு ஆகுது. 16 இல்லை 17, அதுவும் பாருங்க குழப்பமா இருக்கு. இந்த டிசம்பர் அவனுக்கு 17 முடிஞ்சிடும். ஜஸ்ட் 3 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் 2 பேருக்குமே. ஸோ நான் மரணத்தை ஜெயிச்சு வந்துருவேன். நான் ஜெயிச்சு வந்திருக்கேன். நான் இந்த 50 வயசு ஆகுதுன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுள் எனக்கு 50 வருஷம் இந்த உலகத்தில் வாழ கொடுத்துருக்காங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நீங்களும் எல்லாம் சந்தோஷமா இருங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்புகிறேன். நான் வீடியோவில் எல்லாம் சொன்னதெல்லாம் நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு ரொம்ப எந்த ஒரு விஷயத்திலையும், எந்த ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறோம் பாரு, நம்ம நல்லா யோசித்து நல்ல நிதானமாக செஞ்சால் அது நம்மளுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இது நான் இந்த பர்சனல் லைஃப்பில் நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ எல்லாரும் பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. அண்ட் உங்களுக்கு எப்படிப்பட்ட வீடியோ வேணும்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ நான் அது பிறகு நான் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நாளைக்கு நம்மளது 4th வீக் அட்வென்ட், இதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் சீசன். ஸோ எல்லாம் கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். See you next video. Bye. Thank you.